ஓஏஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, மாதங்கள்லேயே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு, அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது. அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமாக இருக்குது. நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும். அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிட்டோம் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள், அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு புதிதாக வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமாக வந்து இந்த மாதம் திகழுது. அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ராமபிரானுக்கு சீதா தேவியை வந்து மணமுடிச்ச நாள் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டும் இல்லாமல் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு. ஸோ அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில் வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில் வந்து சூடிக்கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா 12வது மாதமாக வருது. அது மாதிரி 12வது நட்சத்திரமாக வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது. அதே மாதிரி ஸ்ரீ ராமநவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரசனம் மூலமாக பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாம். சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லி சொல்லுவோம். சிம்மராசிக்காரர்கள் வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க கிட்ட வந்து ஒரு 10 பேரை கொடுத்தாலும் சரி, ஒரு 50 பேரை கொடுத்தாலும் சரி, அவங்கள வந்து வழி நடத்தி அவங்கள ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வாங்க வச்சாங்கன்னா அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேரை வச்சும் இவங்க வந்து வேலை வாங்கக்கூடிய வந்து ஒரு திறமை பெற்றவர்கள். அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவர்களும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த அதிகார தோரணை பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து யாராவது வந்து சொன்னால் கூட அது வந்து ஒரு அதிகாரமாக சொல்லக்கூடியவங்க, அதிகாரமாக சொல்லி வேலை வாங்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிம்மராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் கூட பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்படியாப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லக்னாதிபதியாக வந்து சூரிய பகவான் வராரு. லக்னாதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் வந்து ஏற்றம் இருக்கும். அதாவது பேர் புகழ் அந்தஸ்து, ரொம்ப நாளாக வந்து என்னுடைய பேர் புகழில் வந்து புகழே கிடைக்கல, நான் ரொம்ப நாளாக பாடுபட்டுட்டு இருக்கேன் ஒரு விஷயத்துக்காக, ஆனால் எதுவுமே எனக்கு கூடி வரல, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பேர் புகழ் நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேரும் புகழும் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. அதே மாதிரி 2ல் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த மனசு நொந்து பேசுவீங்க. ஏன்னா கேதுன்னும் போது விரக்தியை கொடுத்துருவாரு. ஸோ அதனால் இந்த வந்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூர்டாக பேசக்கூடியவர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 2ல் வந்து கேது பகவான் உட்காந்துருக்கனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து அவ்வளோ வந்து மற்றவங்க ரசிப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டாக இருக்கும் பேச்செல்லாம். ஐயோ நம்ம பையனா இப்படி பேசுறது, நம்ம பொண்ணா இப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய பேச்சை வந்து ஆர்வமாக கவனிக்கக்கூடிய மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வராரு. ஸோ அதனால் சுக்கிரன்னாவே வந்து பணவரவுன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கிட்டு ரொம்ப நாளாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு லாபம் கிடைச்சி அந்த கடனை இல்லாமல் அடைக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒருத்தவங்க உங்கள் மேலதிகாரி வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு, எப்படா இவன் வந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வேற ஊருக்கு போயிடுவார். ஸோ புது மேனேஜரோ புது மேலதிகாரியோ உங்களுக்கு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து எப்பா அப்படின்னு ஒரு மூச்சு விடக்கூடிய மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. அதாவது நீங்கள் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குவாதங்கள் வந்திருக்கும். அதாவது இப்போது சும்மா சின்ன விஷயம் தான் பேசினேன், அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிருச்சு. அதாவது என் புருஷனை பார்த்தா நான் ரூமுள்ள இருக்கேன், என் புருஷனை பொண்டாட்டியை பார்த்தா புருஷன் போய் ரூமுள்ள போய் உட்காந்துருக்க ஒரு காலமாக அமையுது. ஏன்னா 2 பேருமே ஒன்றா உட்காந்து பேசினாவே சண்டை வந்துடுது. அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுமூகமாக வந்து 2 பேருமே உட்காந்து பேசி அந்த சண்டைகளை வந்து தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படிக்கவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு, அதாவது உங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து படிப்பில் பின்தங்கி இருந்திருப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பிள்ளைங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு உங்கள் பிள்ளை வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. அதனால் ரொம்ப அமோகமான மாதமாக வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 7ல் வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் எல்லாம் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து அது உங்களுக்கு ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் வந்து உங்களுக்கு மீன ராசியில் போய் உட்காந்துருக்காரு. ஸோ மீனத்தில் வந்து இவங்க இருக்கும்போது புதாதித்ய யோகம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு யோகங்களை வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது சக்ஸஸாக அமையும்.